சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பரணி தீபம் மற்றும் மகா தீபம். பரணி தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமா திருவண்ணாமலையில ஏற்றி வழிபாடு செய்வாங்க. இல்லத்துல பரணி தீபம் அன்றைய தினம் இல்லமெல்லாம் சுத்தம் செய்துட்டு 5 விளக்கு, புது விளக்கு, அகில் விளக்க வாங்கி பூவால் அலங்காரம் செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி பிரபஞ்சமும் பஞ்சபூத சக்தியும் நலமாக இருக்கணும்னு சொல்லி பரணி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் போது நினைத்த காரியங்கள் சித்தியாகும். மகா தீபம் திருவண்ணாமலையில் 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வாங்க. எல்லோரும் நலமாக இருக்கணும், இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்லாமல் நலமாக இருக்கணும். நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்றி 6 மணிக்கு ஜோதியை பார்த்த பிறகு அந்த தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. ஜோதியை பார்த்த பிறகு இலையில படையிலான பிரசாதம் வைத்து பிரார்த்தனை செய்து, சில பேர் விரதம் இருப்பாங்க. விரத வழிபாடுகள் இருக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யுங்க. நீங்கள் சிவ படம் இருந்ததுன்னா கூட வில்வ மாலை போட்டு 108 முறை சிவப்பாவுடைய பிரணநாமத்தை சொல்லுங்க. விரதம் இருக்கிறவங்க கையில் பூநூல் கட்டுங்க. காலையிலேருந்து மாலை முட்டம் அந்த ஜோதியை பார்த்து நீங்கள் விரதத்தை முடிக்கிற முட்டம் சிவனே நமோ நமக, சிவசக்தியே நமோ நமக, நந்தி தேவாய நமோ நமக, ஜோதியே பிரகாச தீபயாமி அப்படின்னு சொல்லி பிரணநாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ மனசார பிரார்த்தனை செய்யுங்க. குடும்பம் சுபக்ஷமாக இருக்கணும், கணவர் மனைவி சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளை பாக்கியம் பெறணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தீர்க்க ஆயுஷு கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக அப்பாவுடைய அருள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும். பரணி தீபமும் மகா தீபமும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள், விசேஷமான நாள். திருவண்ணாமலையில் எத்தனோ பக்தர்கள் ஜோதி காண போவாங்க. இல்லத்துலேயும் அந்த ஜோதியை பார்த்த பிறகுதான் இல்லத்தில் வாசலில் விளக்கு ஏற்றி வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய விளக்கு வைப்பாங்க. புது விளக்கு, அகில் விளக்கு, நல்லெண்ணெய் ஊற்றி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் போது ஆனந்தமாக அந்த ஜோதி ரூபத்தில் நம்ம சிவப்பாவை காணறோம். கண்டிப்பாக எல்லோரும் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்யுங்க. ஸ்ரீ வஜ்ரநாதன் சிவன் குரு ஆலயத்தில் நம்ம கோவிலில் ரொம்ப விசேஷமாக மாலையில் 6 மணிக்கு ஜோதி ஏற்றி வழிபாடு செய்வோம். கண்டிப்பாக உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சிவாய நம. குருவின் துணை.